இந்தியாவில் பரவி வரும் நிபா வைரஸ் குறித்து இந்நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹான்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். குறித்த வைரஸ் தொடர்பாக இந்நாட்டு சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிபா என அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஆசிய பிராந்தியம் ஊடாக பரவக்கூடும் என தெரியவந்துள்ள நிலையில் ஆசிய பிராந்தியத்தின் பல நாடுகள் இதுகுறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளன. தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இது தொடர்பாக விமான நிலைய பரிசோதனைகளையும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தொற்றும் ஒரு வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதன் இறப்பு விகிதம் 40% முதல் 75% வரை இருப்பதாக கூறப்படுகின்றது. நிபா வைரஸ் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது என்றாலும் அதன் கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆசிய பிராந்திய நாடுகளைப் போன்றே இலங்கையும் இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளதோடு இதுகுறித்து எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹான்சக விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தற்போது இதனால் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. வரலாற்றில் இது ஒருபோதும் பெருந்தொற்றாக பரவவில்லை. எனவே நாம் வீணாக அச்சப்பட தேவையில்லை. அதேபோல் இந்த வைரஸ் இருக்குமோ என சந்தேகிக்கப்படும் நபர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை உபகரணங்கள் இலங்கையிடம் உள்ளன. இவ்வாறான வைரஸ் பரவும் போது இலங்கைக்கு அதன் பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து மிக நெருக்கமாக ஆய்வு செய்கின்றோம். இதுவரை எந்தவொரு நோயாளியும் பதிவாகவில்லை. நோய்வாய்ப்பட்ட ஒருவர் விமானத்தில் ஏறி வரும் அளவிற்கு சிறந்த ஆரோக்கிய நிலையில் இருக்க மாட்டார். எனவே நோயுள்ளவர்கள் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் பயப்பட வேண்டாம். இந்நாட்டிற்கு வரும் நபர்களை பரிசோதி பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனியிடம் வினவப்பட்டது. பெருந்தொற்று நிலைமை இருக்கும்போது வைரஸ் ஒன்று நபர்களுக்கு இடையில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போதே நாம் அவ்வாறான பரிசோதனைகளை செய்ய வேண்டும். உண்மையில் இந்த வைரஸ் தொற்றுள்ள ஒருவர் கடுமையாக நோய்வாய்ப்படுவார். அத்தகையவர்கள் விமானத்தில் வரும் அளவிற்கு திறன் கொண்டிருக்க மாட்டார்கள். இது மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. எனவே இதற்கு எவ்விதத்திலும் அச்சப்பட தேவையில்லை. இதற்காக தேவையற்ற முறையில் பணத்தையோ நேரத்தையோ செலவிட வேண்டிய அவசியமில்லை. இதன்போது அவ்வாறான பரிசோதனைகள் செய்வதற்கான தேவை இல்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.